தேவனுக்கு நான் நன்றி செலுத்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கிருபை நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, எங்கள் வாழ்விலும் நீர் மாறாதவராயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில பலவிதமான சந்தேகங்கள், குழப்பங்கள், கவலைகள், போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நீர் எப்போதும் உண்மையுள்ளவராக, உத்தமம் உள்ளவராக, எங்களை தாங்குகிறவராக, எங்களை கைவிடாதவராக, எங்களை நடத்துகிறவராக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தாரும், எங்களோடு பேசும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களை விட்டு எப்போதும் நீங்காதிருப்பதாக, கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களிடத்தில் பெருகுவதாக என்று வாழ்த்துகிறேன். ஏற்கனவே நாம் வாசித்தபடி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசி விட்டு விலகி போவார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ மனசாட்சி என்பதை குறித்து நம்ம ஏற்கனவே இந்த தீமோத்தேயுல படிச்சிருக்கோம். இந்த நல் மனசாட்சியை உற்றாத தள்ளிவிட்டு சிலர் விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்றும், விசுவாசம் நல் மனசாட்சியோடு இருன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை நல் மனசாட்சியை இணைத்து அங்கே நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ அந்த மனசாட்சியில ஒரு ஏதோ ஒண்ணு செய்யணும், ஆண்டவருக்கா புதுசா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரும்போது பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதாவது அவங்களுக்கே தெரியாது நம்ம வஞ்சிக்கப்பட்டு விட்டோம்னு சொல்லி, வஞ்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா பிசாசின் உபதேசங்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லப்படுது. எப்படின்னா, விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். இப்போ பொய்யர், அவங்க பொய்யர் ஆயிட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டு பொய்யராக மாறிட்டாங்க. என்ன சொல்றாங்க? கல்யாணம் பண்ணக்கூடாது, எல்லா உணவுகளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 2 தவறான உபதேசங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அக்னி அபிஷேகம் பெற வேண்டுமானால் நீங்க வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் இருந்துச்சு. நிறைய பேர் அதுக்காக எல்லாத்தையும் இந்த மட்டன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிடாம காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டுலாம் இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் ஒன்றும் பலன் கிடைக்கல. ஓ, விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதே என்னதுதான் சரியான உபதேசம் அல்ல, பிசாசினுடைய உபதேசம் என்று சொல்லப்படுது. இப்போ ரோமன் கேத்தலிக்ல, சிபிஎம் இதெல்லாம் அதே மாதிரி கிருபாசனம் இதெல்லாம் அவங்க கல்யாணம் பண்ணா அவங்க ஊழியக்காரரே வர முடியாது அப்படிலாம். கிருபாசனத்துல அப்படி இல்லை. சிபிஎம்லயும் அந்த ஆர்சில சிஸ்டர்ஸ், சாமியார்கள் இவங்கெல்லாம் இப்படி போறான். மூப்பர்களை பற்றி நம்ம ஏற்கனவே அவரோட படித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நல்ல குடும்பத்தை நடத்த அறியவனா இருக்கும், ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும், குடும்பத்தை நடத்த அறிந்தவனா இருக்கும்னு சொல்லப்படும். அதனால இப்படிலாம் சிலர் ஒரு நல்ல சேர்ந்த ஒரு குடும்பத்தை, என்னுடைய மனைவியுடைய ஊரை சேர்ந்த ஒரு குடும்பம் தனித்தனியா பிரிச்சு போட்டாங்க. அந்த அம்மா மட்டும் எங்க வீட்டு பக்கத்துல சிபிஎம் அப்போ வந்தாங்க, அதுல இருந்தாங்க. அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. எங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் போட்டாங்க, எங்க பிள்ளைகள ஒரு பக்கம் போட்டாங்க, சேர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா கூட எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டிருந்தாங்க. கம்பல் பண்ணி அவங்கள பிரிச்சு விட்டாங்க. இது மிக வேதனையானது, வேதத்துக்கு புறம்பானது. அதனால எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். 4ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, தேவன் படைத்ததெல்லாம் நல்லா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லப்படும். ஓ, தேவன் படைத்த எல்லாமே நல்லதுதான், எதுவா இருந்தாலும் எல்லாமே நல்ல உணவு தான். ஆனா எப்படி பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. ஆனா நிறைய நேரம் அதை மறந்துடுறது உண்டு. இதை நான் படிக்கும்போது அதை நினைவு கொண்டேன். ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். அடுத்தது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். தேவ வசனம் அதை ஏற்றுக்கொள்கிறது,
அதனால நம்ம அவிசுவாசப்படக்கூடாது, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு அவிசுவாசப்படக்கூடாது. அடுத்தது ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா அது என்ன ஆயிடுது, இந்த உணவு பரிசுத்தமாக்கப்படுது. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த உணவை ஆசீர்வதித்தாங்க சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது அது பரிசுத்தமாக்கப்படுது. இவைகளை 6ஆம் வசனம், இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனா இருக்குன்னா எதான் போதிக்கணும்? எல்லாத்தையும் சாப்பிட்டு திருமணம் பண்ணி குடும்பத்தோட ஊழியம் செய்யணும், என்ன செய்யணும், சொல்லணும். இப்படிப்பட்டதான் போதனை தான் நல்ல போதனை. விசுவாசத்துக்குற வார்த்தை நற்போதகம் என்று சொல்லி சொல்லப்படும். 7ஆம் வசனம் வாசிங்க. சீர்கேடும் கிழவைகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அப்போ தேவையில்லாத காரியங்கள், பைபிள் இல்லாத காரியங்கள், அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சீர்கெட்ட காரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இன்னும் எப்படி நம்ம கடவுளுக்கு பிரியமா நடக்கலாம், எப்படி இன்னும் பரிசுத்தமா நடக்கலாம், அந்த முயற்சியை செய் என்று சொல்லி இங்கே சொல்கிறார். 8வது வசனம் வாசிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சிகள், சரீரத்தை ஒடுக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்றது, மற்றபடி ஃபாஸ்டிங், இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப குறைந்த முயற்சிகள். இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அப்ப நல்லா பரிசுத்தமா இருக்கலாம், அப்படிலாம் சரீரத்தினால படுகிற முயற்சிகளால எந்த பயன் கிடையாது. அதுக்கு பதிலா தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. இந்த ஜீவனில நம்ம சந்தோஷமா நல்லா கடவுளுக்கு பிரியமா நடக்கும்னா இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், அதுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இந்த வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் நம்முடைய ஃபியூச்சர்லயும் பரலோகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கையாக, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அது ஒரு வாக்குத்தத்தங்களாக, ஆசீர்வாதம் உள்ளதாக அது காணப்படும். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமாயிருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த வார்த்தை உண்மையில், ஏன்னா வாக்கு தத்துவம் இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கும், ஃபியூச்சர்ல வாக்கு தத்துவம் என்பது வெறும் வாக்கு தத்துவங்கள் மட்டுமல்ல, வேத வசனங்களும் நம்முடைய ஃபியூச்சர் லைஃபுக்கு அது பிரயோஜனமா உள்ளது. இது உண்மையானது, அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது என்று கூறுகிறார். 10வது வசனம், இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம். அதனால இதுக்காக நாங்க பிரயாசப்படும்போது எங்களுக்கு என்ன உண்டாகுது, நிந்தைகள் உண்டாகிறது. எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இப்போ விசுவாசிகளுக்கும் அவர் தான் யாரு, இரட்சகர். என்றைக்கோ ஒரு நாள் ரட்சித்தார், அதோட அவரு இரட்சகர் இல்லை அப்படின்னு இல்லை. எல்லா துன்பங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, பயத்திலிருந்து, கவலைகளிலிருந்து எல்லாவற்றிலும் அவர் இரட்சகராகிய தேவனாக என்ன செய்யறார் இருக்கிறார். அவர் மேல்தான் எங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யறோம், வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். 11, 12. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இளமையில குறிச்சு ரொம்ப எச்சரிக்கை. ஏன்னா தீமோத்தேயு ஒரு இளமையானவர், இளம் வயது உள்ளவர். அதனால நீ ரொம்ப எச்சரிக்கையாயிருன்ற, அவருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பொதுவானதுதான். ஏன்னா ஏதாவது ஒண்ணு நம்ம குறைவா இருந்தோம்னா, ஒரு ஊழியக்காரன் குறைவுள்ளவனா இருந்தானா அவனை எல்லாரும் அசட்டை பண்ணிடுவாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, இளமையை குறித்து ஒருத்தனை அசட்டை பண்ணாதபடிக்கு இப்போ மதிக்கணும். ஒரு ஊழியக்காரன் பெர்ஃபெக்டான ஆளு அப்படின்னு சொல்லி மதிக்க வேண்டுமானால் பேசுற வார்த்தையிலையும் கரெக்டா இருக்கணும், நடக்கையிலையும் சரியா இருக்கணும்,
அன்பிலும் ஓகேயா இருக்கணும், ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அப்போ எல்லாத்திலுமே மாதிரியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஊழியக்காரர்கள் வந்து பேச்சு ஒரு தவறான ஒரே ஒரு பேச்சு பேசிட்டா அது எல்லாமே பிரச்சனையாக மாறிவிடும். ஒரு சமீபத்துல மோகன் சிலாசரஸ் கூட ஒரு செய்தியில சொல்லும்போது, அற்புத அடையாளங்களை இன்னைக்கு பார்க்க முடியல, பிரசங்கம் மட்டும்தான் இருக்கு, அற்புத அடையாளங்கள் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அது ஓகே. ஆனா அற்புத அடையாளங்கள் நடக்காத சபைக்கெல்லாம் போகாதீங்க சொன்னாரு. அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போதும் அற்புத அடையாளம் மட்டுமே நம்பி நம்ம வாழ்றது கிடையாது. தேவனுடைய வார்த்தைகள் மேலானது, உன்னதமானது. இப்ப நம்ம படிச்ச அந்த வசனம் கூட அந்த வார்த்தைகள் தான் இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்காம போகலாம். அதனால பேசுற வார்த்தைகளே ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இருக்குது. எப்படி நடந்து கொள்கிறார், தாழ்மையா நடக்கிறாரா, பொறுமையா இருக்கிறாரா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அன்புல எப்படி இருக்கிறாரு, ஏதோ பிரசவம் பண்ணிட்டு போறாரு, மற்றவங்க எல்லாம் பார்த்தா கண்டுக்காம ஒரு பாட்டு தோத்திரம் போட்டா கூட போடாம போயிட்டு இருக்காரு, குடும்பத்தை சரியா அன்பு காட்டுறது இல்ல அப்படின்னா அதனால பிரயோஜனம் கிடையாது. ஆவியில் விசுவாசம், அவர் விசுவாசத்திலேயே மாதிரியா இருக்கணும். அவருக்கே விசுவாசம் இல்லைன்னா இதை கேட்கிறவங்களுக்கும் என்ன இருக்குல்ல இருக்காது, விசுவாசம் எல்லாம் போயிடும். கற்பிலே பரிசுத்தத்திலே எல்லாத்திலையும் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு மாதிரியாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். 13-14 வாசிங்க. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு. அப்போ இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து நிறைய சபைகள்ல வந்து செய்தி பிரயோஜனமா இருக்குது இல்லை. அது சிஎஸ்ஐயா இருக்கலாம், அல்லது பெண்டிகாஸ்டலா இருக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் தான் பேசுவாங்க, ஏதோ எப்பவும் ஒரே குறித்த காரியங்களை தான் பேசிட்டு இருப்பாங்க. புதுமையா அந்த பைபிள்ல இருந்து நிறைய காரியங்களை சொல்ல தெரியாது. அது காரணம் வந்து அவங்க பைபிளை சரியான செய்யல, அதிக நேரம் கொடுத்து பைபிளை தியானம் பண்றது கிடையாது. அதனால வருமளவு நான் அங்க வர்ற வரைக்கும் நீ தான் அங்க இருந்து அந்த சபையில ஊழியம் செய்ய போற, அது வரைக்கும் என்ன பண்ணு, பைபிளை நல்லா வாசிக்கிறதுல, தியானம் பண்றதுல, ஆராய்ச்சி பண்றதுல, அடுத்து புத்தி சொல்கிறதுல, உபதேசிக்கிறதுலையும் ஜாக்கிரதையாரு. எல்லாத்துலயும் என்ன இருந்துச்சு, புத்தி சொல்றதுலயும் ஜாக்கிரதையாரு, உபதேசம் பண்றதுலயும் ஜாக்கிரதையாயிரு. 14-15 மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. அப்போ மூப்பர்கள்லாம் அவர் மேல, தீமோத்தேயு மேல தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவருக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காங்க, உனக்கு இந்த வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பத்தி அசதியா. இப்போ என்ன வரம் நமக்கு கிடைச்சிருக்குதோ அந்த வரத்தை வளர்ப்பதிலே ரொம்ப முயற்சி உள்ளவங்களா இருக்கும். இப்போ ஒரு ஆள் வந்து நல்லா கிட்டார் வாசிக்கிறாருன்னா அவர் கிட்டார் வாசிக்கிறதுலே எவ்வளவு நேரத்தை செலவழிச்சு பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். ஏதோ போதும்னா அவர் அறகுறையா தான் இருப்பார் கடைசி வரைக்கும். அது எந்த ஒரு தாளந்தா இருக்கட்டும், எந்த ஒரு தாளந்தாக இருந்தாலும் அதே மாதிரி அவன் எவ்வளவுக்குள்ள அந்த பிராக்டிஸ் பண்றானோ, அல்லது ஒரு நல்ல பிளேயரா இருக்கலாம், ஒரு ஃபுட்பால் பிளேயர்னா அல்லது கிரிக்கெட் பிளேயர்னா அந்த கிரிக்கெட்டை எப்பவும் அவன் அதிலேயே என்ன பண்ணணும், ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். அப்பதான் அவன் தேர்ச்சி அடையும். அதனாலதான் நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திருக்கும். என்ன வரம் கொடுத்திருக்கிறாரோ அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். கடவுள் நமக்கு என்ன வரம் கொடுத்திருக்கிறாரோ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அது வளர்றதுக்கு என்ன பண்ணணும், அதிகமான முயற்சி பண்ணணும். அதுலயே அதை தான் சிந்திச்சுட்டே இருக்கணும். அதை சிந்தித்து அதை வளர்றதுக்கு அவன் முயற்சி பண்ணானா கடவுள் அவனை நிச்சயமா உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளிலே நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்வாய். உன்னை குறித்து ஜாக்கிரதையா இருக்கு.
நீ பரிசுத்தமா வாழு, எல்லாருக்கும் முன்பாக மாதிரியாயிரு, எல்லாத்திலையும் மாதிரியாரு. வார்த்தையில, நடக்கையில, அன்புல, ஆவியில, விசுவாசல, கற்பில எல்லாத்திலும் மாதிரியாரு. உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. அடுத்த நேரத்தில் உன்னுடைய உபதேசத்தை குறித்து நம்ம பண்ற உபதேசம் கரெக்ட் தானா? எங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஒரு பிரசங்கம் முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்ன பண்ணும்? ஆண்டவரே ஜெபம் பண்ண, இந்த பிரசங்கத்துல ஏதாவது நான் தவறு பண்ணிட்டேனா, இல்ல தப்பா உபதேசம் பண்ணியிருக்கேனா, சரியா குறைவா ஏதாவது பண்ணிட்டேனா அப்படிங்கிறத உட்கார்ந்து ஆண்டோட சமூகத்துல 5 நிமிஷமா என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். உபதேசத்தை குறித்து ஏதாவது பண்ணிட்டோம், தப்பா பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நான் பண்ணது கரெக்ட் தான். அப்படி இருந்தால் நீ என்ன செய்ய, உன்னையும் உன் உபதேசத்தை குறித்து கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளும். அப்படி நீ உன்னை குறிச்சும் ஜாக்கிரதையாந்து உடைய உபதேசத்தை குறிச்சும் ஜாக்கிரதா நீயே ரட்சிக்கப்படுவாய். உபதேசத்தை கேட்பவர்களையும் என்ன செய்வார், ரட்சித்துக் கொள்ள முடியும். 5ஆம் அதிகாரத்துக்கு வரோம். 1-2 வசனங்கள் வாசிங்க. 1-2. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. எப்படி உபதேசம் ஒவ்வொருத்தருக்கு எப்படி பண்ணணும்னு அவர் கத்துக் கொடுக்குறாரு. வயசானவங்களா இருந்தா அவனை கடிச்சு கொள்ளாது. பெரிய ஆளை பார்த்து உன்னோட வயசா இருந்துச்சுன்னா அவங்கள என்ன பண்ணாத, கடிந்து கொள்ளாது. உன்னோட தகப்பன் மாதிரியும். வாலிபர்களை என்ன செய்யணும், சகோதரரை போலவும். நான் வாலிபர்கள் கீழ்ப்படுகிறதுங்க ரொம்ப கஷ்டமான காரியம். அவங்களெல்லாம் ரொம்ப கடிந்து கொள்ளக்கூடாது. ஒரு கூட இருக்கிற சகோதரன் மாதிரி, ஃப்ரெண்டு மாதிரி நேசிச்சு அவங்களுக்கு புத்தி சொல்லணும். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லணும். நான் வாலிப பெண்களுக்கு அவர்களை இச்சைக்கு தூண்டுறது மாதிரி பேச்சுக்கள்லாம் பேசாதபடி ரொம்ப கற்போடு கூட கவனத்தோடு கூட அவங்களுக்கு புத்தி சொல்றாங்க. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். உத்தம விதவைகளாக விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது. விதவைகளை கனம் பண்ணு, உத்தமமான விதவைகளை கனம் பண்ணு. அவளுக்கு பிள்ளைகள் பேரன் பேசினா அவங்க முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை என்ன செய்யணும், கவனிக்கணும். இல்ல எனக்கு பிள்ளைகள் இல்லாதவங்களை விட்டு வேற கதை. ஆனா பிள்ளைகள் பேரன் பத்திலாம் அவங்கள கவனிக்கிற அந்த விதவைகள் என்ன செய்யணும், தன்னுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதை தேவ பக்திக்குள்ள அவங்கள வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதிலாய் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கு. எப்படி பெற்றவர்கள் எப்படி நன்மை செய்தாங்களோ அதே போல தனக்கு எப்படி தன்னுடைய பெற்றார் நன்மை செய்தாங்களோ அதே போல நாமும் என்ன செய்ய, நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் கடவுளுக்கு முன்பாக நன்மையாகவும் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. இந்த கணவர் ஒருத்தர் ஒரு இறந்த ஒரு பெண்ணா இருக்கலாம், அவங்க முழு நேரமும் ஜபத்திலையும் அதுல இருப்ப நாங்க குடும்பம்லாம் இனிமேல் தேவையில்லை அப்படி சொல்லக்கூடாது. அவங்க குடும்பத்தை நல்லா கவனிக்கணும். தன்னுடைய பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது பேர பிள்ளைகளா இருக்கலாம், அவங்கள கவனிக்கும் போது அது தேவனுக்கு முன்பாக நன்மையாகவும் பிரியமாகவும் அது இருக்கிறது. ஏற்கனவே ஒண்ணு நன்மையும் பிரியம் பார்த்தோம். அது அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக, எல்லா மனிதருக்காக ஜெபம் பண்றதை குறித்து பார்த்தோம். அதுவும் தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமான காரியம். 5-6. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். அப்போ ஒரு பெண்ணுக்கு யாரும் இல்ல, குடும்பம் யாரும் இல்ல, பிள்ளைகள் இல்ல, பேர பிள்ளைகள் இல்ல, இந்த குடும்பத்தை கவனிக்கிறது அப்படின்னு சொன்னா அவளை என்ன செய்யணும், இரவும் பகலும் தேவனோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டு அதிலே தன்னுடைய நேரத்தை என்ன செய்யணும், செலவு பண்ணும். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள்.
ரொம்ப சுகபமா ஆடம்பரமா நிறைய வசதிகளை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு சந்தோஷமா வாழ்றவ அவ செத்தவளுக்கு சமமானவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டு. இந்த அப்படி விதவைகள்லாம் அவங்க மேல மற்றவங்க குற்றம் சாட்டாதபடிக்கு இந்த எல்லாம் அவள் கட்டளையாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். 8வது வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அப்போ தன்னுடைய சொந்த ஜனங்கள், தன் குடும்பம், இதை விசாரிக்கிறவன் தான் உண்மையான கடவுளுடைய பிள்ளை, உண்மையான சீடன். அப்படி கவனிக்காதவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான்னு சொல்லப்படும். நான் நாகப்பட்டினத்துல இருக்கும்போது திருவாரூர்ல ஒரு சகோதரனை சந்திச்சேன். ரொம்ப ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவர். தனக்கு வர்ற எல்லா பணத்தையும், அவன் குடும்பம் ஒரு ஏழை குடும்பம், திருநெல்வேலியில ஒரு ஏழை குடும்பம். ஆனா எந்த பணத்தையும் வீட்டுக்கு அனுப்பாம எல்லா பணத்தையும் என்ன செய்யற சபைக்கு செலவழிச்சுட்டு அப்படியே செலவழிப்பார். அவரை பார்க்க போனா எங்களெல்லாம் உடனே வாங்கன்னு டீ கடைக்கெல்லாம் கூட்டு போய் ரொம்ப நல்லா நிறைய வாங்கி கொடுத்து யோசிப்பார். ஆனா வீட்டுக்கு ஒரு பைசா அனுப்புறது கிடையாது. ஒருக்கா குடும்பத்துல இருந்து எல்லாரும் தேடி வந்துட்டாங்க. அவன் அப்படிப்பட்டவன் யாருன்னா, ஏன்னா சபைகள் அப்படிப்பட்ட தவறான போதனைகள். சொந்த ஜனங்களையும் வீட்டாரையும் கவனிக்கிறான்னா அவிசுவாசியோட மோசமானவன் சொல்லப்படும். விசுவாசத்தை மறுதளித்தவன் சொல்லப்படும். குடும்பத்தை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப, நான் கடவுள் தான் எல்லாம் செய்வேன், குடும்பம் நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 9-10 வசனம் வாசிங்க. 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியா இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ விதவைகள் கூட்டம் என்று சொல்லி ஒரு கூட்டம், அவங்களை சபை கவனிக்கணும். இந்த விதவைகள் கூட்டத்தை அவங்களுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொன்ன விதவைகள் கூட்டத்துல சேர்க்கறதுக்கு 60 வயசுக்கு குறைஞ்சிருக்க கூடாது. 60 வயசுக்கு மேல உள்ளவங்களா இருக்கணும். ஒரே புருஷனுக்கு மனைவியா இருந்தவளா இருக்கணும். அடுத்தது பிள்ளைகளை நன்றாக வளர்த்தவள், அந்நியரை உபசரித்தவள், பரிசுத்தவானுடைய கால்களை கழுவினா அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்தது, பரிசுத்தவானுடைய கால்களை கழுவுறது அல்லது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தல் என்று எடுத்துக்கொள்ளும். உபத்திரப்படுவர்களுக்கு உதவி செய்தல், சகலவித நற்கரிகளை ஜாக்கிரதையாய் நடப்பித்து, எல்லா நற்கரிகளை செய்து இவ்விதமாய் நடப்பித்த நற்சாட்சி பெற்ற ஒரு பெண் இருந்தால் அப்படிப்பட்டவளை விதவைகள் கூட்டத்தில் என்ன செய்யணும், சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாதவங்க எல்லாம் விதவைகள் கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது, சேர்த்துக் கொள்ளக்கூடாது அப்படின்ற. 60 வயசுக்கு மேல இருக்கணும். இதுவரைக்கும் தன்னுடைய பிள்ளைகள் இப்ப எல்லாத்தையும் நல்லா கவனித்தவளா, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தவளாய், நல்ல சாட்சி, ரொம்ப நல்ல பெண், நல்லவள் விதவை இருந்தாலும் ஒழுக்கமானவள், உண்மையானவள் என்று சொல்லி பெயர் பெற்றவளா இருந்தால் அப்படிப்பட்டவளை என்ன செய்யலாம், இந்த விதவைகள் கூட்டத்துல சேர்த்துக் கொள்ளலாம். 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். இள வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கணைக்குட்படுவார்கள். முதல்ல நான் புருஷன் இறந்து போயிட்டான், இனிமே நான் வேற கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி இருக்கிறவங்க, ஆனா அதற்கு பிறகு அந்த விசுவாசத்தை விட்டு இல்ல நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி போனா அவர்கள் முதல் எடுத்த தீர்மானத்தை விட்டதினாலே அவர்கள் என்ன செய்வாங்களா, ஆக்கணைக்கு உட்படுவார்கள் சொல்லப்படும். அதனால இந்த டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியமானது. எந்த டிசிஷன் எடுத்தாலும், பொருத்தனை எது பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அப்படி பண்ணாம திரும்ப அதை பண்ணிட்டா, இந்த பொருத்தனையை பண்ணிவிட்டு அதை மாற்றம் செய்தால் அதனால அவங்களுக்கு என்ன வரும், தேவனால தண்டனைகள் வரக்கூடும்.
இதெல்லாம் இதை சொல்லியிருக்கு. அதனால இளவயது உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளாதே. ஒரு முதல்ல ஒரு தீர்மானம் எடுப்பாங்க பாருங்க, இன்னொரு தீர்மானம் வேற மாதிரி எடுப்பாங்க. அதனால பிரச்சனையாகவும் உங்களுக்கு தண்டனைகள் வரும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். 13வது வசனம், 14வது வசனம். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அளப்புகிறவர்களாயும் வீணழுவர் காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும், பிள்ளைகளை பெறவும், வீட்டை நடத்தவும், விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கும் வேண்டும் வென்றிருக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட பெண்களும் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதவைகள், இள வயதுள்ள விதவைகள் சோம்பலா இருப்பாங்க, ஒரு வீடா அலைவாங்க, வாய் அலப்புறாங்க, ரொம்ப வாய் வார்த்தை அதிகமா பேசுறவங்களா இருப்பாங்க, வீண் வேலை செய்யறவங்களா, தகாத காரியங்களை செய்யறவங்களா இருப்பாங்க. அதனால இள வயதுள்ள விதவைகள் என்ன செய்யணும்? விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளை பெற வேண்டும், வீட்டை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்துல கொஞ்சம் சந்தேகமா இருக்கும் வாசிக்கும் போது, முழுசும் வாசிக்கும் போது. அதனால இள வயதுள்ள விதவைகள் என்ன செய்யலாம்? திருமணம் பண்ணிக்கொள்ளலாம், பிள்ளைகளை பெறலாம், குடும்பத்தை நடத்தலாம். விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். கல்யாணம் பண்ணாம இருந்துட்டு தவறான வார்த்தையினால மற்றவங்க எல்லாம் நிந்திக்கிற மாதிரி, விரோதியானவன்னா சாத்தான் நிந்திக்கிற மாதிரி காரியங்களை ஈடுபட்டு விடக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன செய்யுது? கல்யாணம் பண்ணிடு, கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று குடும்பத்தை நடத்துறது நல்லது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள் அப்படின்றார். இவர் ஏற்கனவே பவுல் அதை பார்த்திருக்காரு. இப்படி சில இள வயது உள்ள விதவைகள் இப்படி இருந்து கடைசியில என்ன ஆயிட்டாங்க? சாத்தான் வழியில பின்பற்றி போயிட்டாங்க, ஆடம்பர வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அதனால எச்சரிக்கையாயிருன்னு சொல்றாரு. 16ஆம் வசனம். விசுவாசியாக ஒருவனிடத்திலாவது ஒருத்தியிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்க கூடாது. அப்போ விசுவாசிட்ட ஒரு விதவை இருந்தா அவங்கதான் அந்த குடும்பத்தை, அந்த பெண்ணை கவனித்துக் கொள்ளணும். சபையுடைய வேலைன்னா உத்தம விதவைகள். உத்தம விதைன்னா 60 வயசுக்கு மேலானவங்க, ஒழுக்கமா வாழ்ந்தவங்க, இப்படிப்பட்டவங்களை கவனிக்கிறதுனால அந்த பாரத்தை, இள வயது உள்ள விதவைகளுடைய பாரத்தை யார் மேல வைக்க கூடாது? சபை மேல வைக்க கூடாது. இப்போ சபைக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, விதவைகளை கவனிக்க வேண்டும். 60 வயதுக்கு மேல உள்ள விதவைகளுக்கு அவங்களால் முடிந்த உதவியை சபை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 17ஆம் வசனம், 18ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களே இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்போ நல்லா விசாரணை செய்கிற மூப்பர்கள், மக்கள் மேல கேர் எடுத்து நல்லா நடத்துற மூப்பர்கள், அடுத்து நல்லா பிரசங்கம் பண்றவங்க, திருவசனத்தை சிறப்பாக பிரயாசப்படுகிறவர்கள், உபதேசம் பண்றவங்க, அவங்கள அதிகமான கனம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் என்றும் வேத வாக்கியம் சொல்கிறது. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாகனா, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கிறேன், அந்த நெல் கதிர்கள்லாம் எடுத்து போட்டுப்பாங்க, எடுத்து விரிச்சு போட்டு அது மேல அந்த மாடுகள் என்ன செய்யும்? அப்படியே சுத்தி சுத்தி அதை மிதிச்சுட்டே வந்துட்டு இருக்கும். அப்படி விரிச்சுட்டு வரும்போது அந்த அதுல இருக்கிற முதல்லலாம் கதிரை என்ன பண்ணுவாங்க? கைனால அடிச்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் போர் அடிக்கிறதா 2வது. அந்த இன்னும் அதுல நெல்மணி இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்காக அந்த மாடை அதை சுத்தி சுத்தி அதை மிதிக்க செய்வாங்க. இப்போ அதுல இருந்து இன்னும் நெல்மணி விடும். ஆனா பாத்தீங்கன்னா வாயில ஒரு இது பின்னி வச்சிருப்பாங்க, நார்னால அல்லது கூடை மாதிரி பின்னி வச்சு அதை வாயில கட்டி அதை வச்சிருப்பாங்க. ஏன்னா அது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அப்படி பண்ணுவாங்க. அப்படி கட்டாத,
போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாகுங்கிறது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு கட்டளை. அதங்க சொல்றார், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாக வேலையால் தன் கூலிக்கு பார்த்தலாம் இருக்கிறான். மாங்காய் பறிக்க விட்டா வேலை செய்யறோம், ஒரு மாம்பழத்தை பறித்து சாப்பிட்டா தப்புன்னு சொல்லக்கூடாது. அது கொய்யாப்பழத்தை பறிக்க சொன்னா அங்க போய் ஒரு கொய்யாப்பழத்தை பறிக்க கூடாது, சாப்பிட்டான் அவன் சண்டை போகக்கூடாது. வேலையால் தன் பார்ப்பொழிக்கு பாத்துறது. அதே மாதிரி ஊழியக்காரனுக்கு என்ன உண்டு? அவன் சம்பாதிக்கிற பணத்துல பங்கு உண்டு. நம்ம கொரிந்தியர் நிருபத்திலையும் இது வருது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒன்பதாம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வருது. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தை எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காக கவலையாயிருக்கிறாரோ? நமக்காத்தான் இதை சொல்கிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகியானது நமக்காகவே எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் நிலத்தை உழும்போது நம்பிக்கையோட உழுறான், இதுல நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்லி நம்புறான். அது மாதிரி போர் அடிக்கும் போது அதுல ஒரு நம்பிக்கை ஒரு நமக்கும் பலன் கிடைக்கும் என்று சொல்லி நம்புகிறான். மாடுகளுக்காக எழுதப்படல. போர் அடிக்கிற மாட்டை வாய்க்கட்டையாங்க சொல்றது மாடுகளுக்காக அவர் எழுதல. இது யாருக்காக? ஊழியக்காரனுக்காக எழுதியிருக்கிறார். அவன் உழைப்பதில் அவனுக்கு என்ன கொடுக்கணும், அவனுக்கு வர்ற காணிக்கையில் அவனுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதையே குறிப்பிடுகிறது என்று சொல்லி அங்கே அதை விளக்குகிறார். 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். அப்போ மூப்பர்களுக்கு விரோதமா குற்றமே சாட்டக்கூடாதுன்னு சொல்லல. ஒரு 2-3 பேராவது சொல்லணும். ஒரு ஆள் சொல்றதை வச்சு என்ன செய்யக்கூடாது, குற்றவாளின்னு நிர்ணயம் பண்ணக்கூடாது. 2-3 பேர் அவனை பற்றி குற்றம் சொன்னா என்ன செய், மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி அந்த மூப்பரை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். மற்றவங்க எல்லாம் பயப்படும்படி மூப்பரே கண்டிக்கிறாங்கன்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு கண்டி அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். 21. நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாக கட்டளையிடுகிறேன். பட்சபாதத்தோட பண்ணக்கூடாது. ஒருத்தர் நேசிச்சு ஒருத்தர் மேல குற்றம் இருந்துச்சுன்னா அவரை கண்டுக்காம போடுறது, பிடிக்காதவங்க தப்பு பண்ணா அது மேல கோபம் வர்றது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அடுத்து விசாரிக்கும் போது நிர்ணயம் பண்ணாது. நல்லா விசாரி. ஒரு குற்றம் சாட்டப்பட்டால் அதே நன்றாக விசாரித்து அதுக்கு பிறகு என்ன பண்ணு, 2-3 பேர்ட்டையா விசாரிச்சு அதுக்கு பிறகு தீர்மானம் எடு. இதுக்காக தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன்ற. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் முன்பாக தேவதூருக்கு முன்பாக கட்டளையிடுகிறேன்னு சொல்றாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்கிறதுக்காக உறுதியாக என்ன செய்யறாரு, தீர்மானம் எடு. பட்சபாதம் பார்க்காத, நல்லா விசாரணை பண்ணி என்ன பண்ணு, தீர்மானம் எடு சொல்ற. 22ஆம் வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஒருவன் மேல சீக்கிரமாய் கைகளை வையாதுன்னா அடிக்கிறது கிடையாது. சீக்கிரமாய் கைகளை வையாதே அப்படின்னா அப்போ மெதுவா கை வைக்கலாமா, பொறுமையா கை வைக்கலாமா, அடிக்கலாமா, அப்படி இல்லை. கை வைக்கிறதுங்கிறது ஒருத்தன் மேல ஊழியத்துக்காக ஏற்படுத்துறது தான் லேயிங் ஆன் ஹேண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஊழியத்துக்கு ஏற்படுத்துறதுக்காக ஒருத்தனை ஏற்படுத்துறது. அவசரப்பட்டு யாரையாவது ஊழியக்காரனா கை ஏற்றி விடாதே, நிர்ணயம் பண்ணி தீர்மானித்து விடாதே, அபிஷேகம் பண்ணி விடாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. மற்றவங்க செய்யற மாதிரியே நானும் செய்தேன்னு செய்ய பாவத்துக்கு போயிடாத, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். மற்றவங்க பாவம் செய்யலாம், தவறி போகலாம், நீ உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள். 23ஆவது வசனம். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல்
உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிட பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். அங்க பாருங்க, அதுல கூட அவர் கேர் எடுக்கிறார் தீமோத்தேயு. உனக்கு அடிக்கடி வயிற்றுல பலகீனம் ஏற்படுது, அதுக்காக தண்ணி மட்டும் குடிச்சா பத்தாது, கொஞ்சம் திராட்சை ரசம்னா ஃப்ரெஷ் கிரேப்ஸ் வாட்டர், ஃப்ரெஷ் கிரேப் தான், அதுக்காக ஒயின் எடுத்து குடின்னு சொல்லல. திராட்சை ரசத்தையும் என்ன செய்ய கொஞ்சம் சேர்த்துக்கொள், அடிக்கடி பலவீனமா இருக்கிற இதை சேர்த்துக்க அப்படி சொல்றாரு. 24, 25. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ சிலர் செய்யற பாவங்கள் எல்லாரும் வெளியாகிவிடும். வெளியாகிவிட்டு நியாய தீர்ப்புக்கு என்ன செய்யும்? அது உடனே நியாய தீர்ப்பு அவர்கள் கிடைத்துவிடும். அந்த சொத்துக்களை என்ன பண்ணாங்க? எல்லாரும் கொடுக்கும்போது நாங்களும் கொடுக்கிறோம்னு சொல்லி வச்சுட்டு கொஞ்சத்தை என்ன செய்தார்கள்? மறைத்து வைத்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ண? அனனியா, சப்பீராட், நான் அவங்களுடைய தீர்ப்பு உடனே ஆண்டவர் கொடுத்துட்டார். இன்னைக்கு எத்தனையோ பேர் தசம பாவம் கூட கொடுக்காம வச்சுதான் இருக்காங்க. ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு அவங்களுக்கு எல்லாம் வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா, சிலருக்கு உடனே என்ன செய்ய நியாய தீர்ப்பு கிடைச்சிருது. ஆனா சிலருடைய பாவங்கள் தொடர்ந்துட்டே இருக்கும். ஒரு நாள் சேர்த்து வச்சு எல்லாத்துக்கும் தேவன் என்ன செய்வார்? அதற்கான நியாய தீர்ப்பை அவர் கொடுப்பார். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாய் இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டார். சிலர் செய்யற நல்ல செயல்கள், தேவனுக்காக மற்றவர்களுக்காக செய்யற நல்ல கிரியைகள் உடனடியாக எல்லாருக்கும் தெரிய வரும். ஆனா சிலர் செய்தது உடனே வெளியே தெரியாது. ஆனாலும் ஒரு நாள் தேவன் அந்த நற்கரியைகளையும் அவர் என்ன செய்வார்? வெளிக்கு அவர் கொண்டு வருவார். 6வது அதிகாரத்துக்கு போறோம். 1, 2 வாசிங்க. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவருக்கும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணி கொள்ள கடவர்கள். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்று கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கும்படியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. வேலைக்காரங்க என்ன பண்ணும்? கிறிஸ்தவங்களா விசுவாசிகளா இருக்கிற வேலைக்காரர்கள் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி தங்கள் எஜமான்களை என்ன செய்யணும்? கனமாக எண்ண வேண்டும், உயர்ந்தவர்களா எண்ண வேண்டும். அது எஜமான்கள் விசுவாசிகளா இருந்தால் இன்னும் அவர்களுக்கு மேல அதிகமா அவர் சகோதரரா இருப்பதினாலே என்ன பண்ணுமா? அவர்களை அசட்டை பண்ணக்கூடாது. வெறும் பிரதர் தானே அப்படின்னு அசட்டை பண்ணிடுவாங்க. இது நிறைய இடத்துல நடக்குது. ஊழியக்காரன் நல்ல உண்மையான ஊழியக்காரனா இருப்பாரு, ஆனா வேலை செய்ய டிரைவர் என்ன செய்யறது? வெறும் பிரதர் தானே அப்படின்னு இருப்பாரு. மற்ற வேலைக்காரன் எஜமானா இருந்தா மதிப்பு அதிகமா கொடுப்பாங்க. ஆனா விசுவாசியாக உள்ள எஜமான்களா இருந்தா அவங்களாம் அதிகம் மதிக்க மாட்டாங்க. அதனால அப்படி செய்யாத, அசட்டை பண்ணிடாத. அந்த உன்னுடைய வேலையினுடைய ஆசீர்வாதத்தை பெறப்போகிற அவர்கள் விசுவாசிகளும் தேவனுக்கு பிரியமா இருப்பதனால அவங்களுக்கு அதிகமா வேலை செஞ்சு கொடு. இன்னும் கணத்தோடு அதிகமாக வேலை செய்து கொடு அப்படின்னு சொல்றாரு. 3-4 வசனங்கள். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாக்கி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியே ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவளுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்போ ஆரோக்கியமான உபதேசம்,
நம்முடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியது அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய உடலுக்கும் நம்ம எவ்வளவு ஆண்டவர் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ அது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இல்லடா வசனங்கள் ஆரோக்கிய உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியமான வசனங்கள், தேவ பக்தி கேட்ட உபதேசங்கள். அது பக்தியை வளர்க்க, ஒவ்வொரு பிரசங்கம் பக்தியை வளர்க்கக்கூடியதா இருக்கணும். ஆண்டவரை நெருங்கக்கூடியதா இருக்கணும். நம்மை விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் வளர்க்கக்கூடியதா இருக்கணும். அதான் உண்மையான ஆரோக்கியமான உபதேசங்கள், தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்கள். அதை ஒருத்தன் போதிக்காமல் போதிக்காத இருந்தாலும் எப்படிப்பட்டவனா, அவன் இருமாப்புள்ளவன், ஒன்றும் அறியாதவன், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கிறான். இது இல்லாம பக்தி விருத்தியை வளர்க்கக்கூடிய அல்லது விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய பிரசங்கம் இல்லாம இருந்துச்சுன்னா அவன் நோய்பட்டவன். அதனால பொறாமை, சண்டை, தூஷணங்களும் பொல்லாத சந்தேகங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணூறுமா இருக்கிற மனுஷர்கள். சிலருக்கு இதுதான் இது ஊழியம்தான் ஆதாய தொழில். ஊழியம் தெரிஞ்சா வேலையை விட்டுட்டு கூட வருவாங்க, ஊழியம் செய்தா நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு. அப்படிப்பட்டவர்கள்லாம் விட்டு நீங்க என்ன செய்ய விலகுன்னு சொல்ற. தவறான உபதேசமா இருக்கலாம், நம்ம சரியாக வழிநடத்தக்கூடாத உபதேசங்களா இருக்கலாம், குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய உபதேசங்களை பண்றவங்களா இருக்கலாம், பணத்துக்காகவே ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள்லாம் விட்டு என்ன செய்யுது விலகிறேன்னு சொல்ற. ஐயோ நான் இப்படி விலகுவேன், இவ்வளவு வருஷம் இங்க இருந்துட்டேன்னு பார்க்காத. தவறான உபதேசம், பணம் ஃபுல்லா அவங்களுடைய நோக்கெல்லாம் பணமா இருக்குது, ஆத்மாக்களை ஆதாயம் பண்றதுலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை, சபை பக்தி விருத்தி உண்டாகணுங்கிற கவலை இல்லாம அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அந்த சபையை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. 6-8 வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி. எப்படிப்பட்ட தேவ பக்தி? போதும், எனக்கு இருக்கிறது போதும், இவ்வளவுதான் வருது, பத்தலதான், குறைவாதான் இருக்குது, ஆனாலும் இது போதும் அப்படி ஒரு திருப்தியோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஆதாயமான வாழ்க்கை. மிகுந்த ஆதாயம், மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அது. இந்த உலகத்துல நம்ம ஒண்ணு கொண்டு வந்ததுல கொண்டு போக போறதும் இல்லை. நல்லா உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கூடாது. இது இருக்குது போதும், இன்னும் அதை வாங்கி போடலாமா, இதை வாங்கி போடலாமா, இன்னும் 2 வீடு வாங்கி போட்டா வாடகை கூட வருமே, இருக்கிறது போதும்னு நினைங்க. God will supply all your need. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய உங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் சொல்லப்படும். அவர் தருவார். 9-10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற்க மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பணக்காரன் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், பிள்ளைகள்லாம் இருக்காங்க, பேர பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா அங்க சோதனையில கண்ணியில மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற பலவிதமான இச்சைகளிலும் விழுந்து விடுகிறார்கள் என்று சொல்லப்படும். எங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தாரு நாகப்பட்டினத்துல. பணத்தெல்லாம் வட்டி கொடுறாருன்னு கேள்விப்பட்டோம், செய்யாதீங்கன்னு எவ்வளவு சொன்னோம், கேட்கல. நாங்க இங்க வந்த நாள் தஞ்சாவூர்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல அங்க கொஞ்சம் ஆப்போசிட் சைட்ல ஒரு பெரிய வீடெல்லாம் கட்டினாரு. அப்பவும் சொன்னேன், பெரிய வீடெல்லாம் கட்டாதீங்க, எங்களுடைய சோர்ஸ் வேற, நாங்க 2 பேரும் ரிட்டையர் ஆயிருக்கோம், என் மகன் ஃபாரின்ல இருக்கான், நீங்க அது மாதிரி முயற்சி பண்ணாதீங்க, அடிமாடியா கட்டாதீங்க, வேற கட்டிக்கலாம். ஒன்றும் கேட்கல. அன்றைக்கு அவருடைய ரொம்ப வறுமை, நிறைய இருந்த பணத்தெல்லாம் கடனாகி ஏராளமான கஷ்டத்துக்குள்ள போயிட்டாரு. அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அவரை விட்டு பிரிஞ்சு பெங்களூர் போயிட்டான். அதனால
இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. குறைவா இருக்கலாம், ஒவ்வொரு மாசம் கடந்து போறதே கஷ்டமான பணமா இருக்கலாம், வருமானம் குறைவா இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற வருமானத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஊழியங்களுக்கு கொடுங்க, சபை கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். கர்த்தருடைய ஐஸ்வர்யமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட வேதனையை கூட்டார் அப்படின்னு. இப்போ வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா, எந்த குறைஞ்ச சம்பளமா இருந்தாலும், வருமானம் குறைந்து வந்தாலும் அவரை சார்ந்திருங்க. புலம்பிட்டு இருக்காம அவருக்கு நன்றி செலுத்துங்க. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். 11வது வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதை பத்தி ஆசைப்படாத. பணத்தை பெருக்கலாம், எப்படி பண்ண, வருமானத்தை பெருக்கலாம், எப்படி இன்னும் சபைக்கு வருமானத்தை கூட்டலாம், அல்லது குடும்பத்துக்கு வருமானத்தை கூட்டலாம், அப்படியே யோசிக்காம இதெல்லாம் விட்டு ஓடு, விலகி ஓடு. பண ஆசைக்கு நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம். இன்னும் எனக்கு சாந்த குணம் வேணும், இன்னும் எனக்கு பொறுமை வேணும், இன்னும் எனக்கு அன்பு வேணும், இன்னும் விசுவாசம் நான் வளரணும். இதுல எனக்கு உன்னுடைய நாட்டம் இருக்கட்டும், பண ஆசைக்கு போகாத அப்படின்னு சொல்றார். 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அப்போ போராட்டம், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது போராட்டம். விசுவாசத்திற்காக போராட்டம். நம்மளுடைய விசுவாசம் கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணுமா தான் விசுவாசத்தின் போராட்டம். போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதுக்காக தான் உன்னை என்ன செய்யிருக்கா தேவன் அழைத்திருக்கிறார். அநேக சாட்சிகள் நல்ல அறிக்கை பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்காரு, நல்ல விசுவாச அறிக்கையை பண்ணியிருக்கிறார். அதனால போராட்டம் உண்டு. அழகான ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு இல்லையா, விசுவாசத்தின் போராட்டத்தை போராடு என்று சொல்லி. அந்த போராட்டம் கட்டாயம் உண்டு. நமக்கு எல்லாருக்கும் விசுவாசத்துல போராட்டம் உண்டு. ஏதோ ஒரு வழியில அனுதினமும் போராட வேண்டிய நாள்லாம் வரும். அதனால விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவன்ல உறுதியாயிரு. தான் தேவன் அழைத்திருக்கிறார். 13வது வசனம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு. ஓ, இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? இந்த விசுவாசம் நிலைத்திருங்கள், இந்த போராட்டத்தில் நிலைத்திருங்கள். குறைவில்லாமல், மாசில்லாமல், குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடுக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்தின் முன் நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுடைய சன்னிதானத்திலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கிற செய்கிற தேவனுக்கு முன்னால், தேவன் நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்க வைத்திருப்பவர் அவர் தான். அவரும் முன்னாலையும் பொந்தி பிலாத்து முன்னால, அப்போ அவரை தப்பு வைக்க முடியுமானா, என்னால் தப்பிக்க முடியும் பொந்தி பிலாத்துனா, என்னால் உன்னை இந்த இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டான். ஆனா அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்கல. அவர் நினைத்திருந்தார், பொந்தி பிலாத்துட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா என்ன செய்யிருப்பாங்க? அவர் சிலுவைக்கு போகாமல் தப்பி இருப்பார். நான் அதான் அவர் ஏற்றுக்கொள்ளது. அங்கேயும் தைரியமா ஆண்டவரை பற்றி என்ன செய்தார்? சாட்சி கொடுத்தார். அவர் அவருக்கு முன்னால என்ன செய்ய அந்த கட்டளையை கொடுக்கிறார். அதே மாதிரி நீனும் என்ன செய்ய, கடைசி வரைக்கும் விசுவாசத்துல உறுதியாயிரு. இந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தராதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் படுகிறவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை தேவன் கொண்டு வருவார் ஒரு நாள். அவர்தான் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஒருவராய்
ஒருவராய் இருக்கிறார் தேவன், சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், காணக்கூடாதவர், கண்டிராதவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். 17, 18 வாசிங்க. 17, 18. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் அடுத்த வருஷம் சேர்த்து வாத்துங்க. 19. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த உலகத்துல பணக்காரங்களா இருக்கிறவர்கள் ஒரு இருமாப்பு, எனக்கு என்னடா குறைச்சல், நான் பெரிய பணக்காரங்கிற ஒரு இருமாப்பு, பெருமை இருக்கக்கூடாது. ஒரு நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. நல்லா ஜாலியா 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சுட்டு நிம்மதியா இருந்தவங்களாம் இன்னைக்கு அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாத்துலயும் கலங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதனால அது நிலையில்லாத ஐஸ்வர்யம். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் என்ன செய்யலாம், எங்க வேணாலும் எது நடக்கலாம். அது மேல நம்பிக்கை வைக்காதீங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் தேவையான எல்லாவற்றையும் என்னென்ன தேவை, உங்களுக்கு வேண்டியவைகள் என்னவென்று அறிந்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கேட்கறதுக்கு முன்னாலே உனக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் சம்பூர்ணமாய் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் மேல நீ நம்பிக்கை வை. இருக்கிற ஐஸ்வர்யத்து மேல பணத்து மேல நம்பிக்கை வைக்காது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வை. அவர் நமக்கு என்ன செய்வார்? நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். நன்மை செய்யும் நற்கிரிகளை ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவன் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும். இப்போ நன்மை செய்யணும். நன்மை செய்யறதா நம்ம இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகள்ல ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். நல்ல உதவிகளை செய்வதில அதெல்லாம் பணக்காரங்களா இருக்கணுமா? தாராளமாய் கொடுக்கிறவர்கள் உதார குணம் உள்ளவர்களா இருக்கணும். தாராளமா கொடுக்கறது உதார குணம் அப்படின்னா மனப்பூர்வமா கொடுக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா வைக்க கட்டளை. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நித்திய ஜீவன் நம்ம பெறணும்னு சொன்னா ஒரு ஆதாரம் வேணும். எல்லாத்தையும் நமக்காகவே செலவு பண்ணி நமக்காகவே வாழ்ந்து இருந்தா பரலோகத்துக்கு போறது என்பது கடினம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்து தாராளமாய் கொடுத்து உதார குணமுள்ளவர்களாய் இருந்து அப்படி இருந்தாதான் நமக்கு ஒரு ஆதாரம் எங்க இருக்கும்? பரலோகத்துல இருக்கும். 20, 21. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் மனத்துல என்னத்தை ஒப்பிச்சிருக்காரோ, என்ன வேலையை ஒப்புவித்திருக்கிறாரோ என்ன செய், அதை காத்துக்கொள். எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை சரியா செய். அதிலே உன்னுடைய கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுலையும் இதுதான் ஞானம், இதுதான் சிறந்த வழின்னு சொல்லி அந்த பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற அப்படிங்கிறது ஃபால்ஸ்லி சயின்ஸ் ஃபால்ஸ்லி கால்ட் அப்படின்னு இருக்கு. அதான் விஞ்ஞானம். இதெல்லாம் விஞ்ஞான காலையா, இன்னும் கடவுள் கடவுள் இருக்கிறே, விஞ்ஞானத்துல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை மயக்கி விடாதபடி
இதெல்லாம் ஞானம் உள்ளது. இது இப்பெல்லாம் ஏஐ டெக்னாலஜி வருது, என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் ஏஐ காலம். அதனால இதெல்லாம் இப்படி சொல்லுது. அதனால அதெல்லாம் பார்த்து என்ன செய்யாத, வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதே. உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை சரியா நீ என்ன செய்து முடி. அதுக்கெல்லாம் மற்றவர்கள்லாம் விலகிடு. சிலர் அதை பாராட்டி விசுவாசித்து விட்டு வழுவி போனார். ஞானம் ஞானம் என்று சொல்லி சில ஞானமான காரியங்களை பின்பற்றி அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதா. இந்த கிருபையை நீங்காம பார்த்துங்க. கிருபை நம்மை போதித்துக் கொண்டிருக்கோம், வழி நடத்தி கொண்டிருக்கோம், நமக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பரிசுத்த வழியிலே தேவனுக்கு பிரியமான வழியில நடத்தி கொண்டிருக்கோம். இந்த கிருபையை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, விலகி இருக்கக்கூடாது. இந்த கிருபையை சார்ந்திருப்போம். தேவாதி தேவனை, சர்வவல்ல தேவனை, அவரை சார்ந்திருப்போம். உலகத்து காரியங்கள்லாம் ஒரு நாள் மறைந்து போய்விடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும், மாயமாய் போய்விடும். இன்றைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. யாருக்கு நடக்கணும், எவருக்கு நடக்கும்னு தெரியாது. அதனால முழுமையாய் சர்வ அதிகாரியாய் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற, மர்சல் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற அவரில் நாம் நம்பிக்கை வைப்போம். அவர் நம்மை அற்புதமாக நடத்துவார். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாய் கொடுப்பார். அவரை சார்ந்திருப்போம். அவரை சார்ந்தே கடைசி வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.